ஒருநாள் காளி காகம் மட்டும் தனியாக உணவு தேடிப் பறந்து சென்றது. அந்தச் சமயம் புறா கூட்டில் இல்லாததை அறிந்த காகம் அந்த உணவை திருடி சென்றுவிட்டது. மாலையில் நண்பர்கள் மூவரும் வழக்கம் போல் ஒரு மரத்தடியில் சந்தித்தனர். அப்போது வெள்ளிப்புறா சோகமான முகத்துடன் சொன்னது, நண்பர்களே, இன்று என் வீட்டில் சேமித்து வைத்திருந்த தானியங்களை யாரோ திருடிச் சென்று விட்டார்கள். நான் அதைத்தான் குளிர்காலத்திற்காக சேர்த்து வைத்திருந்தேன். சிட்டுக்குருவியும் காளி காகமும் மிகவும் அதிர்ச்சியடைந்தனர். அடடா, யாராக இருக்கும் என்று இருவரும் வருத்தத்துடன் கேட்டனர். மறுநாள் அதேபோல சிட்டுக்குருவியின் கூட்டில் இருந்த உணவுப் பொருட்கள் காணாமல் போயின. மாலையில் நண்பர்கள் மீண்டும் கூடினர். சிட்டுக்குருவி மிகவும் அழுது கொண்டே சொன்னது, ஐயோ, என் உணவுப் பொருட்கள், என் கூட்டில் வைத்திருந்த சாப்பாட்டையும் யாரோ திருடிச் சென்று விட்டார்கள். இனிமேல் நான் என் குஞ்சுகளுக்கு என்ன கொடுப்பேன்? காளிகாகம் இரண்டும் கலந்த அதிர்ச்சியையும் குற்ற உணர்ச்சியையும் முகத்தில் காட்டிக்கொண்டு, இது பெரிய அநியாயம், ஒரே காட்டில் அடுத்தடுத்து திருட்டு நடக்கிறது என்று கூறி அவர்களைச் சமாதானப்படுத்தியது. மறுநாள் நண்பர்கள் கூடும் இடத்திற்கு காளிகாகம் வரவில்லை. வெள்ளிப்புறாவும் சிட்டுக்குருவியும் மட்டும் அங்கு இருந்தனர். ஏன் காகத்தைக் காணவில்லை என்று புறா கேட்டது. தெரியவில்லையே என்று குருவி சொன்னது. ஒருவேளை அதற்கு உடல்நிலை சரியில்லையோ? உடனே இருவரும் காக்காவின்